வெல்கம் டு மை சேனல். சீமான் அவர்கள் தளபதியை சந்திச்சாரா இல்லையா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சீமான் அவர்கள் தளபதியை போய் ஹோட்டலில் சந்தித்ததாகவும் அரசியல் ரீதியான விஷயங்கள் பேசினதாகவும் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரவலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. விசாரித்து பார்த்ததில் அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு தெரிஞ்சிருக்கு. ஆமாங்க, தளபதி கோட் ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸியாக இருக்கார். ஃபைனல் ஷெடியூல் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி மீட்டிங்லாம் எதுவும் நடக்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, கூட்டணின்னு சொல்கிறாங்களே அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா, டிவிகே கட்சியில் நீங்கள் யாரை வேணால் எதிர்த்துக்கோங்க, யாரை வேணால் பகச்சிக்கோங்க. ஆனால் என்டிகேவை மட்டும் சண்டை போட்டுக்காதீங்க, அவங்கக்கிட்ட சுமூகமாக போங்க, அவங்கக்கிட்ட விரோதம் வச்சுருக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்டிகே கூட கூட்டணி வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா, தளபதி ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனில் நிற்கிறாரு. அவர் தனியாக நிற்கிறது தான் நல்லது. உடனே வன்மத்தை கக்காதீங்க, நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. சீமான் அவர்கள் தனியாக நின்று தான் எனக்கு இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் தளபதியும் தனியாக நின்னா தான் அவருக்கான ஓட் பர்சன்டேஜ், அவருக்கான சப்போர்ட் எல்லாம் தெரியும். கூட்டணி வச்சா இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கூட்டணி வைக்கிறதுல இன்னொரு சிக்கலும் இருக்குது. சீமான் சிஎம் ஆகவும் தளபதி துணை சிஎம்மாகவும் இருப்பாராம். சத்தியமாக இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. அதுக்கு தளபதி ஃபேன்ஸ் ஒத்துக்கணும், தளபதி ஒத்துக்கணும், ஓட்டு போட்டவங்க ஒத்துக்கணும், எல்லாருமே ஒத்துக்கணும். சரி, தளபதி சிஎம்மா சீமான் துணை சிஎம்மா இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தெரியல. அதுக்கும் அவர் ஒத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. சீமான் அவர்கள் கொள்கைக்கு விஜய் அவர்கள் ஒத்து போகணும். இன்னும் தளபதி அவர்கள் கொள்கைகளே இன்னும் சொல்லலை. கோட் மூவி முடிய போது உடனே இன்னும் கொஞ்ச நாளில் மாநாடு நடக்க போகுது. கட்சி கொடி ஃப்ளாக் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு 2 வருஷம் தான் இருக்குது. தளபதி யார் கூட கூட்டணி வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிவிகே என்டிகே கூட்டணி பற்றி உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள்.